பெயரும் சேர்த்து சிவ சுடலை மாடு சுவாமி என்று அழைப்பார்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. தெய்வாதி தேவர்களே, பாடுபட்டாவது சரி, இந்த மாட்டு பிறவி நமக்கு வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று பகவான் அந்த வெங்கராஜனுக்கு எமர்த்தி நீ யார் இணைக்கிறவார் இங்கே யாரும் இல்லாத வாரு மாடமாரே உடனடியாக சிவ சுடலை மாடன்மார்களை கருவி செய்து அதை விரைவாக கைலாயம் அழைத்து வாருங்கள். எங்களால முடியாதையா? என்ன உங்களால முடியாதா? பெரிய வேலையாது. அப்படியா? மாடன்மார்களை பிரிவு செய்யணும் சொன்னா ஆனால் எங்கள் குருவாகிய குருதபசி ஐயா வர வேண்டும். அப்படியானால் அவர் வந்தால் பிரிவு செய்யணும். வாழ்மலையில் வாழ்ந்து வரக்கூடிய குருதபசி அழைத்து வந்து அதிவிரைவாக ஒத்தப்பட சிவ சுடலை மாடனை பிரிவு செய்து மாடன்மார்களை பிரிவு செய்து அழைத்து வாருங்கள் கையிலே. அறிவாக குருதபசி அழைத்து வருகிறார். தெய்வாரே சொல்லை மானன்மாரை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாக ஒரு யாகத்தை துவக்குகிறார். சரி, அந்த யாகத்திலே பூப்பரி சர்க்கரை போலாம் வைத்து பரம்பரை விட்டு அங்கே சுரமடதியுடைய உருவை சோதித்தார். அந்த நெத்தி சுட்டி திருவன்பரையில் பரிமான் மனு பாடக சிலம்பு தண்டையோடு அங்கே முதலாக தேவி பிரம்மராஜ சக்தி வந்து பிறக்கிறார். அம்மா பிறந்த உடனே ஆடம்பர்களுக்கு தயாராக இருக்கும் சொல்லி பேச்சு பிரம்மசக்தி வந்து பிறந்த போது பிரம்மபீடமானது அமைந்து தயாரை எங்க அமர வைத்தார்கள். அங்கே அமர செய்கிறார். அந்த பிரம்மபீடத்தில் அவர் அமர்ந்திருக்க மீண்டும் அங்கே என்ன செய்கிறார்கள்? நன்மையான சுடலையும் மாடலே
முண்டன் ஆமா பன்னிமாறன் பரவேசக்காரன் கல்லடிமாறன் கௌதரமாறன் காட்டுமாறன் அறுவடை போட்டி சரி சிவனப்பேரி சுடலைமாறன் ஊசி காட்டு சொல்ல ஒற்றப்பனை சுடலை என் அப்பனாகி சிறுமணஞ்சி ஒத்தப்பட சுடலை ஆண்டவன் அன்னாருடைய உருவானது எழுதுகிறார் சரி. பலவாய் மாட சுவாமி உருவானது எழுதுகிறார் அங்கே சுடலை முண்டனுடைய உருவானது எழுதுகிறார் சரி இப்படி மாடுமார்களுடைய உருவெல்லாம் எழுதி ஆமா அப்படியே அந்த வேள்வி வைத்த நேரத்தில் அங்கே கருவாக உருவாக விழுந்து வருகிறதாம் உருவானது. ஆமா அதாவது இந்த கருவன்னு சொன்னா பச்சரிசி சர்க்கரையை விட்டு சரி அது பரப்பரியால் திரட்டி ஆமா ஒரு சிறிய கடுகு மாதிரி வேலியிலே போட்டா அப்படி வேள்வியில் போட்டு மந்திரத்தை உரி கொடுக்கக்கூடிய நேரம் சற்று வேள்விக்குழிக்குள்ள கரு உருவளர ஆரம்பித்தது எப்படி உருக்கள் வளர்வு பாருங்கள் எப்படி முதலாக ஒரு கடுகளவிலே உருவளர்ந்தது சக்தி வைக்கு முன்பாக அப்படியே ஒரு எலுமிச்சங்கடி அளவை மூளை வளர்ந்தது சரி அந்த எலுமிச்சங்கடி வழியில் குருவான கருவளரக்கூடிய நேரம் தனிமைக்கு முன்பாக முளைத்து வரும் தேங்காய் போல் கால் கை கண் மூக்கு செவிகள் வந்தது இவைக்கு முன்னே எவிக்குடியில் 21 மாடமார் வைத்து விடுகிறார் ஆவாளி போட்டுகிறார் ஆங்கார சுடலை அத்தப்பட சுடலை ஆண்டவன் வேள்விக்குடி என்று ஒய்யார சத்தமிடுகிறார் உங்களை பிறவி செய்தது நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்குப்பா கரையா வேள்விக்குடி விட்டு கரையேற்றுமையா நிறுத்துங்கப்பா கொஞ்சம் கரையாத்துறையா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏனாவதுப்பா இப்போதே கரையேற்றவில்லை என்றால் தீயலி மேல போட்டு விடுவேன் ஏற்கனவே மேல போட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் பொறு இது குருசுவாமி ஆதி கிரக்கெட்ட பகவானை எடிது விழுது சரி பஞ்சாட்சர மந்திர விட்டு இப்படி அழைக்கிற பாருங்கள் எப்படி பயனுட்ட மகமே சுடலையின் மாடா அழைக்கக்கூடிய நேரம் ஒவ்வொருவராக பேரை சொல்லி அழைக்கிறார் வேடிக்குழி விட்டு அப்படி குதித்தெழுந்து வெளியே வருகிறார் ஒற்றப்பட சொல்லு சுவாமி ஆமா சுடலை முண்டா பள்ளிமாட மலைவேசக்கார கல்லடி மாட கமல மாட காட்டு மாட அறுவடை போட்டி வாங்கய்யா வாங்க 21 மாதமாக வேலிக்குழி விட்டு வெளியே வந்தார் ஆளாளி போட்டுகிறார் அலட்டி வெளியேறுகிறார் சுவாமி பார்த்து சொல்கிறார் என்னை அழைத்தீரே குருமையா
வரைக்கும் குருசுவாமி பக்தன் சொல்லுகிறார். அப்பா குருதமசி எங்களை பிறவி செய்து தாங்கள் தானே உடனடியாக ஆடு பன்றி கோழி பலியிட்டுக் கொடுங்க. பசிக்குது எங்களுக்கு. எட்டு வரல நிறத்தப்பா இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. பாரு, நீங்க எதிர்பார்த்து எதுவுமே இங்க கிடைக்காது. மாடமார்களே, உங்களை பிறவி ஆதாரி போடாம வேறு என்னுடைய வருவீர்களே. ஆனால் அப்படி கைலாசத்திலே பகவான் இடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறேன். அங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பகவான் கேட்டு வாங்கி பெற்று செல்லுங்கள். குருசுவாமி படைத்தல் பிறவி செய்தது தாங்கள். உங்களுக்கு பெரியவர் ஒருவர் இருக்கிறாரா? ஆமா, உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவர் ஈஸ்வரன் இருக்கிறார். வாருங்களப்பா போகலாம். அப்படியானால் அழைத்து செல்லும் என்று சொன்ன போது 21 மாடன்மார்களுடைய அப்பனாகிய ஒத்தப்பன சுடலை ஆண்டவனை கைலாய மாமலை அழைத்து வருகிறார். ஆண்டவன் கைலாச மாமலையில் வரும்போது கைலாய மாமலை அப்படி புது 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 கொடுக்கிறது. 21 பேர்கள் ஆளாளி போட்டுகிறார். பார்த்தார் ஆதி கிரைக்கிட்ட பகவான். அப்பா ஒத்தப்பனை சுடல ஆதாரி போட வேண்டாம். அப்பா சுடல முண்டா தலைமாய் வாடா. என்ன அதிகப்படியான வரத்தை நாம் எப்ப பேச்சு பிரம்மசக்தி வழக்கையா வரங்கள் எல்லாம் தாங்க சாமி. தாரம் இப்ப உங்களுக்கு வரம் தருகிறேன் பாருங்க. சொல்றோம் ஒண்ணுன்னா கேட்டுக்க. கேளுங்க சுவாமி, தாங்க கேட்டு வாங்கிக்க. கேப்பனாலும் கேப்போம் கேப்போம் சாமி. ஆண்டவன் சுடலைக்கு எப்படி வர கொடுக்கிற பாருங்க. எப்படி எனக்கு வரந்தில்ல கேளையா மாந்திரவாதி மதத்தை அடக்குவதற்கு ஒரு வரம் தருகிறேன். மணிக்குடல் விடுங்குவதற்கு ஒரு வரம். நேரம் தெரியாமல் போறவார துஷ்டர்களை நெஞ்சடியாக அடிப்பதற்கு ஒரு வரம். அந்த காரம் இருக்கக்கூடிய அதமிக்காரன் தெருவிலே ஆதாளி போடுறதுக்கு ஒரு வரம். ஏமசாம வேலையில ஏகினி ஓடுவதற்கு ஒரு வரம். அதுசாம வேலையில அநியாயக்காரன் வீட்டு அடகதவை தட்டுவதற்கு ஒரு வரம். இப்படி வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் என் ஆண்டவனாகி ஒத்தப்பன சுடலை ஆண்டவன் மீது என்ன கேட்கிறவாரு. இந்த வர்றம் போதாதே
சுவாமி நீங்கள் தந்த வரமெல்லாம் எங்களுக்கு போதாது சுவாமி. ஆமா எங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? என்ன வேணும்? அதான் பிறவரது கொல்ல வரம் பெற்று மல்லடாக்க வரும். பிள்ளைகளை அம்மா ஆணை போட வரும். வளரிகளை இளமலை தாசிகளை சம்போட கரையிலே தாராளம் போவதற்கு வரும். ஆரிய சம்பான்மாவை அழிப்பதற்கு வரும். அந்த வரம் தருகின்றேன். சுடுகாடு பாகுபாடு நாம ஓட வரும். மனபோல ஓடிக்கிடுங்கப்பா. அப்படியே கல்லடவா குறிச்சியிலே ஒரு பூஜை வாங்குவதற்கு வரும். அந்த வரம் தந்தே. பொன்னிவிட்டான் கயத்திலே பூமியிலும் சேமியனுமாக பொருத்தி விளையாட வரும். சேர்ந்து நல்ல விளையாடுங்கப்பா. அப்பொழுது கல்லடவா குறிச்சியை வரக்கூடிய வழங்கியர்கள் சரி புல்லடிப்பதற்காக கல்லடவா குறிச்சிக்கு வருவார்கள். ஆமா அவர்கள் அழிப்பதற்கு வர வேண்டும். ஆகட்டும் அந்த அவர்களோடு வரம் சேர்ந்து தந்தே. கல்லடவா குறிச்சியை பூஜை வாங்கிக் கொண்டு சரி பொன்னிவிட்டான் கயத்திலே பூமியிலும் சேமியனுமாக துள்ள வரும். ஆமா சேமியனும் கண்டையுமாக சேர்ந்து விளையாட வரும். அது மட்டுமல்லாமல் ஆ. நீ எனக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேணும் தெரியுமா? எப்படி? குறிச்சி எல்லாம் கண்மையக்கம் போட வரும். ஆமா. அவனாக கைய போக வேணும். மீன் பட்டராஜ கோவிலிலே கோவிலிலே பட்டராஜ கோவிலிலே பகட்டி வெள்ளி எறிய வரும். கோவிலிலே பகட்டு வெளியேறிய வரம். இவனைய காவுக்குள்ளே சோலைக்குள்ளே செல்ல வரும். சோலையிலே செல்ல வரம். இப்படிய வரமாதோதானே துணை நாரையா. அடிய வரமதே ஈஸ்வரன் காவல் ஐயா. ஆறுமுகலை ஆடலெடுத்து சொல்லி பகவான். இப்ப சொல்லி வரம். ஒத்தைக்கு தாமரமரமா ஓங்கி எங்கே வந்த வரும். ஐயர் ஒரு மரங்கள் ஒங்கியே வந்த வரம். அடிவரத்தில் உடைய வரும் முத்தத்தாரே வல்ல வரும். வண்டி எச்சி முடிக்க வரும் வண்டிக்காரே வல்ல வரும். அடிமரன்ன நம்மோடு செந்தூர்வாதி போக வரும். இவனோட திருக்கோடி வந்தாடே தேவி மேலே அடியெங்கோ சுடுசெல்லாத காரியேற்றோம். வந்த போதே வாங்கு தப்பி சிவனாரே வரதாரோ. வைக்கும் கையால் ஒரு பூஜை தாரும் என்பாரே. இது நாங்க என்ன சொல்லுகிறா பாருங்க. பகவானே என்ன? சொரிவத்தை காவிலை சோலைக்குள் செல்வதற்கு வருவார். ஆகட்டும். கொடிமரத்தில் உரைய வரும் அண்ணே. ஆ. கொத்தன் மாறி கொல்ல வர்றோம். ஆமா. வண்டி வச்சு உரைக்க வர்றோம். வண்டி கிடாக்களை கொண்டு வரும். கொடிமரம் தன்னோடு செந்தூர்வாதி போவதற்கு வரும். அவன் சென்று ஒரு பதியிலே சென்று தேரடி வாழ் சுடரை வாழன் என்று சொல்லி சொல்லி ஒரு அழகான பூஜை வாங்க வேண்டும். ஆ, தேரடி வாழ் சுடரை என்றும் ஆமா சிறுசோக காரி என்றும் சிறுகிழமை காரி என்ன தேவி வேலழகி என்னோ ஆ. மையகத்தில் ஒத்தப்பட சுடலை என்று ஒழுகாரமாக போட்டியிடுவதற்கு சரி. வாங்குவதற்கு பகவானை வரதாரி என்று கேட்ட போது கேட்டபோது கெட்ட கெட்ட வரங்கள் எல்லாம் வாரி வாரி பகவான் கொடுக்கிறார். எல்லா வரமும் கொடுத்தாச்சு. வரம் வாங்கி ஆ. சொல்லுகிறாய் என் அம்மை வேற்று பிரம்மசக்தி என்ன சொல்லுவார்? எப்பா தலைமகனே ஒத்தப்பட சுடல சொல்லல. ஆடா என் செல்வ மகனே ஆ. இந்த கைலாயை விட்டு நாம பூலோகம் போவோமானா ஆனால் யார் எப்படி நமக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஆ. பூலோக மக்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது. அதனால சரி. இவ்வளவு வரம் வந்தாரே பகவான். ஆமா. அப்படிப்பட்ட பகவான் கிட்ட சரி. எதெல்லாம் நமக்கு வேணுமோ ஆமா. அதெல்லாம் வசவசமா கேட்டு கேட்டு முதல்ல வாங்கிடணும். உள்ளதை வாங்கிட்டு போய். அப்படியானா இந்த கையிலே நாம் ஒரு பூஜை வாங்க வேண்டும். அந்த மாதிரிதான் ஆ. தாய் தகப்ப வீட்டுல இருந்து பிறர் வீட்டுக்கு போகும்போது ஆ. என்னெல்லாம் வேணுமோ ஆமா. அவ்வளவு வசவசமா கேட்டு வாங்கிடணும். ஆ. அங்க போய் நின்னுகிட்டு ஆ. சட்டுவம் இல்ல குட்டுவம் இல்ல நம்ம ஒருக்க தள்ளி விட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு. என்னப்பா தள்ளி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் கேட்க கூடாது. தள்ளி விடுறதுன்னா எங்க தள்ளி விடுறாங்க? புருஷன் வீட்டுக்கு புருஷ வீட்டுக்கு தள்ளியா விடுறாங்க. ஆமா. வாழ்வதற்கு வழி அனுப்பி விடுவாங்கடா. நம்ம மெதுவா உங்க வீட்டுல எல்லாம் நீங்க உங்க வீடு பள்ளத்துக்குள்ளயா இருக்கு? நம்ம போக்கிலே போங்க. நீ நம்ம தள்ளி விடுறாங்கன்னு வேற ஒண்ணும் இல்ல. ஆ. இந்த மணப்பெண் வந்து தாய் தகப்பன பிரிய முடியாம அழுது வெப்பிராளத்துல இருப்பாங்க. ஆமா. இப்படியே அழக்கூடாத மக்களே, போற மக்களே, பெரிய மக்களே, அழாத மக்கள், இந்த பிள்ளைல போகலப்பா வாக்குனே இருந்திருந்தேன்ப்பா. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு எல்லாம் இருந்திரு. அப்படின்னு மெதுவா தள்ளி விடுவாங்க. நீங்க வேற எதுவும் நினைச்சாங்க தள்ளி விடாதுன்னா தம்பி ஆ. அவன் உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இப்படி இருக்கு. இந்த கூட்டத்திலே ஒரு சம்பந்தம் இல்ல, இல்ல. ஆ. இந்த கூட்டத்துல இனி அவளுக்கு இன்னைக்கு சம்பந்தம் அமையாது. ஏன்னா அந்த மத்தியான நேரத்துல நம்ம பார்க்க சரியா இருக்கு. ராத்திரியாவது பாப்போம். உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா?
தெரியுமா என்னது? வெளி வாய் மட்டும் எவ்வளோ போகலம்மா. ஆமாங்க. நான் இனி போகட்டும் அங்கேயே இருக்கிறது. அவன் உள் மனது சண்டாளி கையை பிடிச்சிருக்கிறத உடையாது செய்யறான். அவனாவது கையை காதுக்குள்ள அவன் கண்ணுக்குள்ளேயே உருட்டிட்டு இருக்கான். அவனாவது கையை பிடிச்சி எடுத்துட்டு போறானா? வரானா? அவன் ரொம்ப பியாத்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கான். ஏக்கமே எவ்வளவு நேரமா இருந்தாலும் பியாத்தேனே கட்டியிருக்கோம். அவனை கையை பிடிச்சி எடுத்துட்டாது போக வேண்டியதானே? இப்படி உள் மனசு சொல்லுது. ஆமா. ஆனா சீரோடு சிறப்போடு பேரோடு புகழோடு இந்த வையகத்திலே வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் படித்து பல பட்டங்கள் வாங்கி டாக்டராக கலெக்டராக உயர் பதவிகள் பெற்று நம்ம நாட்டிற்கே சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல குழந்தைகள் ஐயா கொடுக்க வேண்டும். நல்லபடியாக குழந்தைகள் படித்து பல பட்டங்கள் வாங்க வேண்டும். எப்படி எல்லா செல்வங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி சுடலையானவனுடைய திருவள்ளுவர் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு வீடு கதையின் போக்காக வருகிறோம். மீண்டும் இந்த கைலாச மாமலையிலே என் அம்மை வேற்றுவரம சந்தி சொல்கிறார் தலைமகனை சுவ சுடலை இந்த இடத்திலே உனக்கு எது வேணுமானாலும் அல்ல. இந்த மூலோகத்து மக்கள் உன்னை எப்படி கை வணங்க வேண்டுமோ சிறப்பாக பூஜையிட வேண்டும் அல்லவா? ஆகையினால் இந்த உலகத்தவர் மைக்கு வண்ணம் கைலாச மாமலையில் ஒரு பூஜை வேண்டும் என்று கேள் என்றார். பேச்சு பிரம சந்தி சொன்ன போது என் அப்பன் சுடலை ஒத்தப்பட சுடலை ஆண்டவர் பகவானிடத்தில் வந்து சொல்கிறார். ஏ அப்பா பகவான பூலோகம் போக வேணுமையா? வான்புகள வாழ்த்தி வரம் எமக்கு தந்தீர்கள். ஆனா இந்த உலகத்தவர் வைக்க வண்ணம் கைலாசத்தை அவருக்கு ஒரு பூஜை தர வேண்டாமா? உனக்கு இல்லாத பூஜை வேணும் என்று கேட்ட போது அது கிடைக்கிற பகவான் நினைக்கிறார். தலைமகன் சிவ சுடலைக்கு ஒத்தப்பட சுடலையானவருக்கு பூஜை கொடுத்து உடனடியா நம்ம பூலோகம் அனுப்ப வேண்டும். தலைவர்களை யாரக்கரையிடுவார் அழைத்து சென்று அழகாக ஒட்டிட்டு கொடை கொடுத்து வாருங்கள். கேட்டு தெய்வாதி தேவர்களே என்ன செய்தார்கள்? அப்பனாகிய ஒத்தப்பட சுடலையாண்டவனுக்கு சரி எப்படி பூஜை வைக்கிறவருக்கு எப்படி எரியான சிவன் கரைக்க எப்படி பூஜை வைக்கிறா பாருங்க. அந்த ஞானக்கரை இடுகாட்டில ஒரு ஆள் பற்றி வீட்டை விட்டுகிறார். சரி உயர கும்பகோணம் வைக்கிறார். குடமாலை வடமாலை கொண்டு சாத்தினார்கள். வாழையிலை விரித்து மாலை சாத்தினார்கள். கொலை கொலையாக வாழை கனிகளை கொண்டு வைத்தார். வரையில் உள்ள கனிவர்க்கங்களை எல்லாம் வண்டி 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 வண்டியாக கொண்டு படையெடுத்தார்கள். படையெடுத்து ஒற்றை முரசு படையெடுத்து அழகான ஒரு பொங்கப்பானை வைத்து பொங்கப்பானை பொங்கி வருகிறது. ஒற்றை முரசு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா சுடலை மாடா பூஜைக்கு வா. சுடலை முண்டசாமி அப்பனாகி சுடலை ஆண்டவனை இந்த ஒத்தப்பட சுடலை ஐயாவை இப்படி பூஜை அளிக்கிறார். பூஜை கொள்ளவா பொண்ணே சுடலை மா சுடலை
அப்பா சுடலை மாறா சுடலை உண்டாட்டப்பன சுடலை சுவாமி வாங்க வாங்க உங்களுக்கு என்று சொல்லி அளவா என்னது உங்களுக்கு என்று சொல்லி வேற வேற அழகான பூஜை போட்டிருக்கிறோம். இந்த உலகமே வைக்கக்கூடிய அளவுக்கு பூஜை வச்சிருக்கிறோம். தம்பி முண்டா முண்டாது இருந்து வெள்ள கேட்கணும். கேக்குறேன்டா கேளு கேளு இதோ கேக்குறேன் பாரு. கொஞ்சம் கொஞ்சமா கேளு. தேவர்களே என்னடா எங்களுக்கு சொல்லி பூஜை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஓராள் மட்டில பீடம் போட்டிருக்கிறோம். சரி. உயர கும்பக்குடனை வைத்திருக்கிறோம். சரிதான். குடமாலை வடமாலை கொண்டு சாட்டி இருக்கிறோம். சாத்தி இருக்கின்றீர்கள். ஏணி வைத்து மாலை சாட்டி இருக்கிறோம். ஆமா. பழையில் உள்ள கனிவர்க்கங்களை எல்லாம் வண்டி 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 வண்டியாக கொண்டு படையல். ஆமா எல்லாம் வண்டி வண்டியா கொண்டு வச்சது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெரிய படையல் விட்டு சரி உங்களுக்கு பூஜை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி ஒற்றை முரசு வரையடிக்கிறார்கள். ஆமா பொங்கப்பானை வைத்து பொங்கப்பானை பொங்கிட்டே அந்த பக்கத்துல பொங்கிட்டு இருக்கிறது. ஆமா நீங்க பூஜைக்கு வாங்க ஐயா. தேவர்களே நாங்கள் பூஜை இருக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஐட்டமா தான் எதுவுமே இல்லையப்பா. சுவாமி ஐட்டம் ஐட்டம் சொல்றீங்க. எப்பா ஐட்டம் உனக்கு தெரியாதா? சாராயம் வைத்திருக்கிறியா? ஐட்டம் என்ன சுவாமி? எப்ப குடிப்பதற்கு சாராயம் வேணும் எங்களுக்கு. குடிக்கிறதுக்கு நான் சொல்வதை கேளு. கேளுங்க. எங்களுக்கு சாராயம் வைக்க வேண்டும்டா. அப்படி சொல்லுடா திங்க கட்டி முண்ட சுவாமி. அது மட்டும் இல்லடா குடிப்பதற்கு கள்ளு வேண்டும். கூடிய பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும். கேளுங்க. பொட்டக்கோழி சுட்டு வச்சிருக்கியாடா? நாங்க தந்தாதானே பாப்பீங்க. பொட்டக்கோழி சுட்டு வச்சிருக்கியா? இல்லம்மா வாய்ப்பில்லை சும்மா இருங்க சாமி. எங்களுக்கு பொட்டக்கோழி சுட்டு வச்சிருக்க வேண்டும். வாய்ப்பில்லை அது மட்டும் இல்ல கருப்பட்டி எல்லோட இடிச்சு கொண்டு வைக்க வேண்டும். நாக்கு வெட்டுகள் வேணும். நரபலி வெட்டுகள் வேணும். முன்கை வெட்டுகள் வேணும். பேய் முகங்கள் வேணும்டா. அது மட்டும் இல்ல நாங்க பூஜை கொள்ள வேண்டுமானால் தேவ கன்னியர்கள் வேணும். சுவாமி நீங்க எதிர்பார்க்கிற எதுவுமே எங்க கிட்ட கிடைக்கும். யாருடா நீங்க? முதல்ல இதை ஒண்ணு செய்வோம். நாங்க தெய்வாதி தேவர்கள். எங்களை அனுப்பி வைத்தது சிவபெருமான். சரி அவர்கிட்ட போய் செய்தியை செல்றோம். ஆமா சொல்றோம் சொல்றோம் எப்படி செல்றோம் அப்புறம் செய்தியை சொல்றோம். சொல்றோமா சாமி நீங்க தானே சொன்னீங்க சாமி உங்களுக்கு வேற தண்ணி வேணும்னு. வேற இந்த பாருடா இந்த பூஜை எனக்கு எப்போ தர வேண்டும் தெரியுமா? எப்ப? இமைக்கு முன்பு தர வேண்டும். சுவாமி நாங்க பசி இருக்கும் போது பூஜையை தந்துடணும். சுவாமி நாங்க சிவபெருமான் போய் செய்தியை சொல்றோம். அவர் தந்தா வாங்கிட்டு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்களால முடிஞ்சது இதுதான். ஏன்னா அசைவம் கேட்டீங்கன்னா நாங்க ஒரு அசைவம் அவ்வளவுதான் முடியும். அசைவம் கொஞ்சம் அசைஞ்சு காட்டு பாப்போம். இந்த வரைக்கும் தான் அசைவம். இந்த மாதிரி என் கூட்டத்துல என் தம்பிமார் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க அம்மா பேச்சு பிரம்மசக்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அசைய கொஞ்சம் அசைஞ்சு காட்டு பாப்போம். என்ன அசைவம்? என்னது இதான் அசைவம். எங்க ஊரு செக்கும் இப்படிதான் அசையும். செக்கு அசைஞ்சாதான் வந்து புரோஜனம். அசையாத செக்கு புரோஜனம் இருக்காது. எப்படி எங்க ஊரு செக்கு அசையாத செக்கு புரோஜனம் இருக்காது. 7-8 பேர் அசைச்சு பார்த்தாலும் இப்படிதான் அசையும். இதான் அசைகிறது. எல்லாருக்கும் தெரியும். இந்த பையன் கையத்தான் இப்படி ஆட்டுறான். உடம்ப அசைக்கவே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொப்பாயா என்னது? அப்படி மாதம் சொல்றாங்க. கைலாய மாலையிலே ஓடோடி வருகிறார் இந்த தேவாதி தேவர்கள். இந்த ஒத்தப்பட சுடலைக்கு பூஜை கொடுக்க எங்களை அனுப்பி விட்டீர்களே பகவானே. இந்த பூஜையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். வேற என்னதான் வேணுமா உங்களுக்கு? அவருக்கு ராக்கு வெட்டு நரபலிகள் வேணுமா? பேய் முகங்கள் வேணுமா? மணிமகுடம் தட்ட வேணுமா? ரண பூஜை வேணும். மணி மகுட தத்தத்தோடு தெய்வக்கரையான வந்து பூஜையிட வேண்டுமா? பாத்தி காதலிக்கிட்ட பகவான் மனதில் இருக்கிறார். என்ன செய்யறாரு? தலைமகன் நம்ம கிட்ட கைலாசத்துல இல்லாத ஒண்ண கேட்கிறானு செய்யறது. இதெல்லாம் வரை கையிலேயே யார் ஒருவருக்கு நம்ம பூஜை கொடுத்தது எப்படி பூஜை வேணும்னு பிடிவாதமா கேட்டான். தருகிறோடு சொல்லிட்டோம். இப்ப தெய்வ கல்யாணம் வேணும் என்று சொல்லுகிறாரு. என் ஆதிகரைக்கு என்ன பகவான் என்ன சொல்லுகிற பாருங்க. எங்கே போவேன் எங்கே போவேன்